ஆனால் இப்படி ஒரு சண்டையை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா 1.5 வருஷமாக ஒரு சண்டை இழுத்துக்கிட்டே போயின்னு இருக்கு. அது எங்கன்னு தெரியுமா? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ மை டியர் மக்களே, நான் உங்கள் சந்துரு. இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு சண்டை பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் நடக்குது. இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அரசு இந்த ஒரு சண்டைக்கு என்ன தான் வழிவகுத்துக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த மணிப்பூர் சண்டைக்கு அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை நான் இங்கே சொல்லியிருப்பேன். பல போர்களில் இந்த மாதிரி சண்டை தான் நடந்ததை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் நம்ம மணிப்பூர்லேயே இப்படி ஒரு சண்டை நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டுதான் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சரி, நான் மேட்ருக்கு வரேன். இந்த சண்டைக்கு முக்கியமான காரணமே 2 கிராமம். ஏண்டா கிராமத்தால் சண்டை போட்டோம் இப்படி ஒரு போராட்டம் மாதிரி நடக்குது? என்னடா சொல்கிறீங்க? இது என்னாலே நம்ப முடியல. ஆனால் நம்பி தான் ஆகணும். அது என்னென்ன கிராமம் நான் சொல்கிறேன். ஒரு கிராமத்தோட நேம் பார்த்தீங்கன்னா குக்கி, இன்னொரு கிராமத்தோட நேம் பார்த்தீங்கன்னா மெய்தி. என்னடா இப்படி இருக்கே? விளையாட்டுக்கு மட்டும்தான் சொன்னேன், நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த குக்கி மக்களுக்கும் மெய்தி மக்களுக்கும் என்னதான் சண்டைன்னு பார்க்க போகிறோம். இந்த மணிப்பூரில் அதிகமாக வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா மெய்தி மக்கள் தான். அப்போது ஏன்டா குக்கி மக்கள் போர் தொடுத்தாங்கன்னு கேட்குறீங்கன்னா, இந்த குக்கி மக்கள் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர். அவங்கள யாரும் மதிக்காததுனால தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா, நான் சும்மா விட மாட்டேன்டா அவங்கள மேதி மக்களே, நான் அவங்கள போர் தொடுத்தே ஆகணும். குக்கி மக்கள் பார்த்தீங்கன்னா போர்க்கொடி எடுத்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இந்த ஒரு பிரச்சனை இப்படி ஒரு பயங்கரமான விபத்தை ஏற்படுத்தும் நான் எதிரே பார்க்கல. அங்கே இருக்கிற பெண்களுக்கு தான், பெண்கள் குழந்தைகள் போன்ற பல பேருக்கு ஆபத்தாக இருக்குது. இதுக்கு நம்ம கவர்மெண்ட் அரசு, மணிப்பூரோட கவர்மெண்ட் அரசு என்னதான் சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? அவர் பார்த்தீங்கன்னா மெய்தி மக்களை சேர்ந்தவர். அதனால் அவர் பார்த்தீங்கன்னா மெய்தி மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னடா 2 பேருக்கு தான்டா சப்போர்ட் பண்ணணும், அது எப்போ ஒதுக்குறது இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டுருங்க. ஸோ லைக் கொடுத்து ஷேர் பண்ணுறேங்க. இந்த சண்டைக்கு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். மறக்காமல் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.